என்னடா நழுவி விழுகிற? சைனா பிளாஸ்டிக்ல செஞ்ச சண்டால பயலே, உன்னைய போய் 4000 ரூபாய் காசு கொட்டி வாங்கினடா. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேடா. நேத்து ராத்திரி நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நீ டக்கு டக்குன்னு சத்தத்தோட ஆனாய். என் ஃபோன் புக்கில் இருக்கானே எனக்கு கடை கொடுத்த செல்வம், அவனுக்கு நீ ஃபோன் போட்டிருக்க. என்ன டேய், நீ என்னடா அலாரம் அடிச்சேன்னு போய் சொல்ற? அலாரம் அடிச்சா காலையில் 6 மணிக்கு ட்ரிங் ட்ரிங்லடா சத்தம் வரணும். நீ எதுக்கு நான் நைட்டு 12 மணிக்கு செல்வத்துக்கு மிஸ்டு கால் கொடுத்த? அவன் பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சு வட்டிக்கு காசு தராத பையன் மிஸ்டு கால் கொடுத்து விளையாடுறான்னு நினச்சிக்கிட்டு காலையில் 6 வாளோட என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான்டா. உனக்கு என்னடா சார்ஜ் கண்டத்துன்னு விட்டு ஓரமாக குப்புற விட்டுச்சு படுத்து கிடப்பேன். அசிங்கப்பட்டு நிற்க போகிறது என்னமோ நான் தான். இப்படி தான் போன வாரம் என் பொண்டாட்டி பக்கத்தில் நான் படுத்திருக்கும் போது இன்ஸ்டாகிராம் போய் அதில் இருந்த ஒரு பிள்ளைக்கு ஹார்ட்டின் லைக்கை தட்டி வச்சுக்கிட்டான். அதை பார்த்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாயா அடிப்பேன். எதுக்காக அடிக்கிறான்னு தெரியறதுக்கே சாயங்காலம் ஆகிப்போச்சு. தம்பி, நீ ஃபோன் இல்லைடா, என் வாழ்க்கையை முடிக்க வந்தேன். இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த சுத்தியரால் வச்சு உடச்சுவேன்னு நினைக்கிறியா? இல்லை, அது ஈஸியான சார். உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் இந்த வட்டிக்கு மேலே வட்டி கேட்குறான் பாரு செல்வம் பையன், அவன் மொபைல் பைக்குள்ளே போட்டு விட்டு வரப்போகிறேன். அவன் உனக்கு சார்ஜ் போடாமல் ஸ்க்ரீன் கார்டு மாற்றாமல் நீ வச்சு செய்வான் பாரு. அப்போ தாண்டா என்னோட அருமை உனக்கு புரியும். அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நீயும் உன் பேட்டரியும் கதறுவீங்க பாரு. அன்னைக்கு தாண்டா எனக்கு தீபாவளி. இன்னைக்கு நைட்டு ஒரு வீசா பார்சல்.